நம்ம வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் ஆஃப் த எஃப்ஏ பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பாதி கரெக்டாக இருக்கும். அது வந்து கடைசியில இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸோ ஈஸியாக இந்த லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருப்பேன். ஓகேவா? அண்ட் இப்போ வந்து பார்க்க பார்த்தா இதுவரை பார்த்தது கூட நம்ம வந்து ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இதுல தான் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டே வந்து ரொம்ப ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர் ஆஃப் எஃப்இஏ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ இங்கே பாருங்க, இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பிளாக், ஒரு ஸ்டீல் பிளாக் எடுத்துக்கலாம். அசின்சி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைடைஸ் பண்ணுவோம். அதாவது சின்ன சின்ன பாகங்களாக பிரிப்போம். செலக்ட் ஏ ப்ராப்பர் இன்டர்போலேஷன் ஃபங்க்ஷன், அதாவது 1 டைமென்ஷனலாக 2 டைமென்ஷனலாக அந்த ஷேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அது ஷேப் ஃபங்க்ஷனா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கே மேட்ரிக்ஸ் டிரைவ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவோம். எஃப்இ இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ 2 எலமெண்ட் இருக்குன்னா 2 இது தனித்தனியாக கண்டுபிடிச்சு அது குளோபலாக வந்து கண்டுபிடிப்போம். அதான் வந்து அசம்பிள் சொல்லுவாங்க. அப்புறம் பவுண்டரி கண்டிஷன் எஃப்இஏல பண்ணுவோம் லெபார்டரியில். ஸோ லோடு கொடுக்குறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஆல் டிகிரிஸ் ஃப்ரீடம் கொடுக்குறது எல்லாமே கண்டுபிடிச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும். அப்புறம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சு ரிசல்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது. இது வந்து ரொம்ப ஒரு க்ரீமி லேயராக தான் ஒரு ஜெனரல் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் டைமென்ஷன் எலமெண்ட்ஸ், லீனியர் ஸ்பேர் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிங்க்கு ஸ்பேர்னா என்னன்னா, லிங்க் ஸ்பேர்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ எஃப்இஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு இருக்கும்ல, அதான் எஃப்இஏல வந்து ஸ்பார் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு பீம் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பார் எலமெண்ட் சொல்லுவாங்க. SPARA ஸ்பேர் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இது ஆன்சிஸில் வந்து லிங்க்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம லிங்க் 180 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருப்போம் எல்லாத்தையுமே. எஃப்இஏ பொறுத்த வரைக்கும் ஸ்பேர். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒன் டைமென்ஷன் எலமெண்ட்ல u இஸ் ஈக்குவல் டு u ஆஃப் எக்ஸ், அதாவது டிஃப்ளெக்ஷன் சாரி டிஃபார்மேஷன், அதாவது யூங்கிறது டிஃபார்மேஷன் தான் பார்த்துருந்தோம். ஆமாம். ஸோ யூங்கிற டிஃபார்மேஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன்லி. ஸ்ட்ரெஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் பாடி ஃபோர்ஸ் கிடையாது, ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் வில் பி சேஞ்ச் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன்லி. ஸ்ட்ரெயின் இஸ் changes with respect to x only. Traction force t will be changes with respect to x. அதே மாதிரி பாடி ஃபோர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இதுலேருந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவேஷன் தான் நம்ம வச்சுக்கணும். நம்ம படித்தது தான். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அதோட கான்ஸ்டன்ட் இ. ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா du/dx, எல்லாமே ஒன் டைமென்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் தான் ஜென்ரல் எஃப்இஏ ஈக்குவேஷன். இது வந்து எல்லாரும் அப்படியே படிச்சுக்கோங்க. F இஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு Q. எஃப்ங்கிறது குளோபல் ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ், கேங்கிறது குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், கியூங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ எத்தனை நோட் இருக்கோ அதை பொறுத்து இந்த மேட்ரிக்ஸ் போய்கிட்டு இருக்கும். அதான் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இந்த இதான் முக்கியம். இந்த ஜென்ரல் எஃப்இஏ ஈக்குவேஷன் தான் முக்கியம். ஸோ அப்புறம் எல்லாமே வந்து ஒன் டைமென்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அசம்ஷனாக எடுத்துக்கிறோம். அசம்ஷன்லாம் அதான் அந்த இது. அதுக்கப்புறம் முக்கியமான இந்த இதுதான். ஸோ லோடிங் டைப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 லோடிங் டைப் இருக்குது. இந்த பீம் எடுத்துக்கோங்க. இது கேன்டிலிவர் பீமு, ஒரு ரெண்டு ஃபிக்ஸ்டு, ஒரு இடத்து ஃப்ரீ எண்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ பாடி ஃபோர்ஸ் டியூ டு செல்ஃப் வெயிட். இப்போ நான் இந்த 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 எலமெண்ட் இருக்குன்னா இந்த எலமெண்ட்டுக்கும் செல்ஃப் வெயிட் இருக்கும், அதனால இது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஃபோர்ஸ் வெயிட் W. அண்ட் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் சுற்றி ஒரு இடம் இருக்கும்ல, இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் டியூ டு ஏர் ட்ராகு எல்லாமே. ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் பை ஃப்ரிக்ஷன் ஏர். பாயிண்ட் லோட், நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் லோட், எக்ஸ்டர்னல் அப்ளைடு பை த எக்ஸ்டர்னல் பீப்புள் ஆர் எனி திங். ஓகேவா? எனி லோடு அந்த மாதிரி. ஸோ அதான் பாயிண்ட் லோட். இந்த 3 ஃபோர்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எல்லாமே எப்படி பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒன் டைம் செமெண்ட்டில் என்னென்ன வந்து இது பண்ணுவாங்க. ஸ்பேருங்கிறது எஃப்இஏல, லிங்க்குங்கிறது ஆன்சி சாஃப்ட்வேர் டூலில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ரல் எஃப்இஏ ஈக்குவேஷன், அப்புறம் 3 டைப் ஆஃப் லோடிங்கு. இப்போ பார்க்க போகிற ஷேப் ஃபங்க்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா கவனிச்சுக்கோங்க.
இது புரிஞ்சா இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே கேன்டிலிவர் பீமு ஒரு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சென்டர் ஆஃப் த நோடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃப்ரீ எண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டு வேரியபிள் தான் என்ன நமக்கு தேவையான அவுட்புட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஷேப் ஃபங்க்ஷனுங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இப்போ இதுதான் கேன்டிலிவர் பீம். இங்கே ஒரு நோடு நான் என்ன சொன்னேன், ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்கு 4 நோடு இருக்குன்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன, இது ஃபுல்லாக ஒரு எலமெண்ட். அப்போ நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிங்க்குங்கிறத வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஐயோ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, அஸ்யூம் இட் இஸ் ஸ்ட்ரைட்டு. ஓகே, ஸோ இது ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு நோடு இருக்கும். இது கரெக்டாக இருக்குமா? சரி, தெரியும். இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கும். கரெக்டா? இங்கே ஒரு நோடு இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லிங்க் இருக்குன்னா அதுக்கு 2 நோடு இருக்கும். இப்போ இந்த 2 நோடுல உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கரெக்ட். அதாவது இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இதை வந்து நான் 1ன்னு சொல்லிக்கிறேன். இந்த நோட 2ன்னு சொல்லிக்கிறேன். இந்த 1ங்கிற நோடில் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, 2ங்கிறதுல வந்து இந்த லென்த் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அபவுட் த சென்டர் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து PL/AE ஃபார்முலா போட்டோம்னா எல் லென்த் போட்டுடலாம். இப்போ சாஃப்ட்வேருக்கு எப்படி புரிய வைக்கிறது? சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு நோடில் தான் கண்டுபிடிக்கும். அப்போ தான் வந்து ஷேப் ஃபங்க்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இது நத்திங் பட் இன்டர்போலேஷன் பண்ணுவோம். நம்ம எல்லாமே டேபிள் ஸ்டீம் டேபிள்ஸ் எடுத்தோம்னா இன்டர்போலேஷன் தான் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து ஷேப் ஃபங்க்ஷன்ங்கிறது ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எவ்வளவு, மிட் பாயிண்ட்ல எவ்வளவு, முக்கால் லென்த்தில் எவ்வளவு, கால் லென்த் இருக்கும்போது ஸ்பேர் எலிமெண்ட் இருக்கும்போது எவ்வளவு அப்படிங்கிறதுக்காக தான் ஷேப் ஃபங்க்ஷன். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஷேப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ரிசல்ட் இன் நான் நோடல் பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் ஷேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை டினோட் பண்ணுறது என்னு டினோட் பண்ணுவாங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து ஷேப் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி சென்டரில் டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேப் ஃபங்க்ஷன் டிரைவ் பண்ணி நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷேப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா N1. ஸோ ஃபீல்டு வேரியபிள் இப்போ நான் வந்து யூங்கிறது தான் என்னோட டிஃப்ளெக்ஷன். யூ இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் த ஷேப் ஃபங்க்ஷன். இப்போ வந்து எத்தனை நோட் இருக்கோ அத்தனை நம்பர் இருக்கும். இப்போ நம்ம 3 நோட் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஷேப் ஃபங்க்ஷனுங்கிறது ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபைங்கிறது ஃபீல்டு வேரியபிள். அப்போ இப்போ நான் ஃபீல்டு வேரியபிள் யூன்னு எடுத்துட்டிங்கன்னா இதான் வந்து யூனிவர்சலாக வரக்கூடிய ஆன்சர் மொத்தமாக. இந்த நோடில் ஒரு ஆன்சர் இருக்கும்ல, அதுதான் வந்து ஷேப் ஃபங்க்ஷன் N1 இன்ட்டு U1 ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் நோடில் ஒரு ஆன்சர் இருக்கும்ல, சாரி, அதில் வந்து அதுதான் வந்து N2 ஷேப் ஃபங்க்ஷன் இன்ட்டு U2. அங்கே உள்ள டிஃப்ளெக்ஷன் கன்சிடர். நான் இங்கேயும் ஒரு நோடு இருக்குது. கியூபிக் ஸ்பேர் எலமெண்ட் வந்தால் இது 2 எலமெண்ட் சில வேணாம். இப்போதைக்கு நான் டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட் திஸ். ஸோ இங்கே ஒரு நோடு, இங்கே இங்கே எலமெண்ட் ஒரு 2 நோடுனா ஸோ இதான் வந்து ஷேப் ஃபங்க்ஷன் தான் ஜென்ரல் ஃபார்ம் எழுதியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் சேஞ்ச் ஆகலாம். அதனால தான் எக்ஸ் ஒய்னு போட்டிருக்காங்க. யூங்கிறது 5, என்ங்கிறது இங்கே இருக்குது, அது எக்ஸ் ஒய் தான். 5 1 இது வந்து 5 1 U1 அந்த மாதிரி இருக்குது. அதான் இங்கே வந்து எல்லாமே இது ஃபீல்டு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அதான் ஃபீல்டு வேரியபிள் யூங்கிறது ஷேப் ஃபங்க்ஷன். இப்போ இந்த N1 எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட வேல்யூ வந்து 1 + ε/2 1 - ε/2 தான். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெரிவேஷன் இருக்கு. ஸோ இந்த ஷேப் ஃபங்க்ஷன் இதான் ஷேப் ஃபங்க்ஷன். இந்த டெஃபினேஷன் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன குட்டி டெரிவேஷன். இது ரொம்ப ஈஸி தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் வந்து இந்த பாடி ஃபோர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்துடலாம். இது என்னன்னா, ஐ ஹோப் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஷேப் ஃபங்க்ஷன்னா வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, 2 நோடு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் டக்குன்னு வந்து நோடில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகும்னு சொல்லி படிச்சிருக்கோம். நோடில் மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல தேவை அப்படின்னா வந்து ஷேப் ஃபங்க்ஷன் மூலமாக இந்த ஈக்குவேஷன் போட்டு நமக்கு ஆன்சரை கொடுத்துரும். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு இப்படி தான் ஷேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இந்த n தான் ஷேப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து டெரிவேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்துடலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷனை பைன்னு நோட் பண்ணுறாங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷனா எனர்ஜினா எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ நம்ம வந்து எனர்ஜி ஸ்ட்ரெயின் எனர்ஜி அண்ட் ஒர்க் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூன்னு சொல்கிறாங்க, ஒர்க் பொட்டன்ஷியல் WPன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி எல்லாமே பேசிக்ஸில் தான் வந்துருக்குது. ஸோ நம்ம MOMல CO3 படிச்சிருப்போம் ஸ்ப்ரிங்ஸில்.
ஸ்ப்ரிங்கா ஆமாம் ஸ்ப்ரிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டார்ஷன் ஈக்குவேஷனில் ஸ்ப்ரிங் இருக்கும், அதில் இருக்கும். ஸோ அதை படிச்சிருப்போம் நம்ம. ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவேஷன் யூ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் சிக்மா இன்ட்டு எப்சலான். ஸோ லோடு கொடுக்க ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட் வரைக்கும் லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதோட ஏரியா தான் ஸ்ட்ரெயின் சொல்லி படிச்சிருப்போம். அப்போ ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தானே, எல்லாமே பேசிக் தான். ஸோ ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தானே, ஸோ பேஸ் இன்ட்டு ஹெச் அப்படி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் வந்து ஹாஃப் இன்ட்டு எப்சிலான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்இஏல மேட்ரிக்ஸாக தான் வந்து உள்ளக்க வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிக்மா மேட்ரிக்ஸ் தான் சால்வ் பண்ணும், அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த முறைப்படியே படிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த சிக்மாவை மின் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதுறேன். ஸோ சிக்மா எக்ஸ் இருக்கும், சிக்மா ஒய் இருக்கும், அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் எக்ஸ் ஒய் இருக்கும், அண்ட் எப்சிலான் எக்ஸ் ஸ்ட்ரெயின் அபவுட் எக்ஸ், ஸ்ட்ரெயின் அபவுட் ஒய், அண்ட் இது நார்மல் ஸ்ட்ரெயின், இது ஷியர் ஸ்ட்ரெயின். நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ், இது ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எப்பயுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த காலமும் ரோ காலமை இந்த ரோவும் வந்து ஷுட் பி ஈக்குவல், அப்படி தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்படி தான் மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த சிக்மாவை மட்டும் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ டிரான்ஸ்போஸ்னால் என்ன ஆகும், ரோ எல்லாமே காலமாக மாறிடுச்சு. அப்போ காலம் 1 காலம் 2 சாரி இதெல்லாம் காலம் சாரி இது காலம் 1 காலம் 2 காலம் 3 ரோவாக மாறிடுச்சு. ரோ 1 ரோ 2 ரோ 3 ஸோ மாறிடுச்சு. அப்போ வந்து 3 into 1 வந்துருச்சு. அப்போ இது அப்படியே இருக்குது. அப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது வந்து என்ன இருக்குது, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸில் ஆன்சர் வரும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, யூ எனக்கு இப்படி கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து எல்லாத்தையுமே குட்டி குட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி பாகங்களாக பிரிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு குமுலேட்டிவாக கொடுக்கும். குமுலேட்டிவாக கொடுக்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது, இன்டெகிரேஷனாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அடிஷன். அந்த எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி கொடுக்குறது தான் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இன்டெகிரல் வந்திருக்கு. வித் வால்யூம் இன்டெகிரல் போட்டிருக்கோம். ஏன் வால்யூம் இன்டெகிரல், இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது மொத்த உடம்பு அந்த பாடிக்குள்ளே தான் எல்லாமே அப்படி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது மொத்த வால்யூம் தானே இருக்குது. அதனால தான் வால்யூம் இன்டெகிரல் போட்டிருக்கோம். டிவி இந்த ஹாஃப் இந்த சிக்மா டி இது எப்சிலான், அவ்வளோதான். இந்த பேசிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் மாற்றி யூவை கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ஒர்க் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பொட்டன்ஷியல். ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எங்கே ஒர்க் நடக்குன்னு சொல்லுவோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு பொருள் நகருதுன்னா அங்கே வந்து ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேண்டாம், ஆக்சுவலி இது சொன்னால் ஈஸியாக புரிய நினச்சேன். அதாவது இப்போ வந்து ஒரு சட்டி இந்த கொத்தனாலாம் வேலை பார்ப்பாங்கள்ல, அதில் வந்து கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கப்பா, சரியா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சட்டி இருக்கும்ல, அந்த சிமெண்ட் கலவை சட்டி, அதில் வந்து கல்லெல்லாம் இருக்குது. அதை வந்து ஒரு இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல இருக்குது. அப்போ அங்கே ஒர்க் நடக்கவே இல்லை. இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது அங்கே ஒர்க் நடந்திருக்கு. நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள் மூவ் ஆயிருக்கு. இல்லைன்னா ஒரு பால் எடுத்துக்கோங்க, நான் தள்ளி விடுறேன், ஒரு இடத்துல இடத்து பேருக்கு ஒர்க் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஃபோர்ஸுங்கிறது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, பாடி ஃபோர்ஸ், ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், பாயிண்ட் லோட். பாடி ஃபோர்ஸ் தான் மொத்தம் செல்ஃப் வெயிட், ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ், பாயிண்ட் லோட் நம்ம கொடுக்குற லோடு. ஸோ பாடி ஃபோர்ஸ் இப்போ அதே மாதிரி தான். ஸோ பாடி ஃபோர்ஸுங்கிறது ஃபோர்ஸ்னு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸை எஃப்னு சொல்லிக்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை யூ. அதாவது என்ன படிச்சிருக்கோம் நம்ம, டிஸ்பிளேஸ்மெண்ட் மொதல் படிச்சது தான். யூன்னு தானே அசியூம் பண்ணியிருந்தோம் நம்ம இந்த இடத்துல. ஸோ எங்கே அதை யூ, அதாவது டிஃபார்மேஷன் எங்க அது. இப்போ இதே மாதிரி தான் நமக்கு எப்படி ஸ்ட்ரெயின் எனர்ஜி சிக்மா இன்டு இ போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் பிரச்சனை வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை ஆகாமல் வந்திருக்கும், ஆனால் டிரான்ஸ்போஸ் மாற்றிருப்பாங்க. அதனால தான் யூ மட்டும் டிரான்ஸ்போஸில் இருக்குது. இப்போ யூ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு எஃப். இது என்ன, பாடி ஃபோர்ஸ், மொத்த பாடி தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ அது வால்யூமாக தான் இன்டெகிரேட் பண்ணுறேன். எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் மாலிகூல்ஸ் எல்லாம் நகர்ந்துருக்கும் கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ்னால. அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மொத்தமாக எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து இன்டெக்ரல் ஆஃப் வால்யூம் போட்டிருக்காங்க. இங்கே மைனஸ் போட்டிருப்பாங்க. ஏன் மைனஸ் போட்டிருக்காங்க, ஒரு அந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த உடம்புலேருந்து இந்த பாடியிலேருந்து எனர்ஜி எடுத்துக்குது, அதான் அந்த ஒர்க் பொட்டன்ஷியல் எடுத்துக்குது இல்லை. ஸோ அப்போ வந்து எனர்ஜி கீழே தானே போகுது, வேஸ்ட் தானே போகுது, அந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ அப்போ வந்து இதனால் மைனஸ், அப்போ வந்து வெளியே போகுது, அதனால் மைனஸ் போட்டிருக்காங்க. இப்போ ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால் என்ன, சொன்ன மாதிரி சர்ஃபேஸில் நடக்கிற ஏர் ட்ராக் ஃப்ரிக்ஷனுனால போகிற ஃபோர்ஸ் தான் வந்து, அதை ஓவர் கம் பண்ணி போகிற ஃபோர்ஸ் தான் வந்து ட்ராக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ அதான் வந்து F1லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு ட்ராக்ஷன் ஃபோர்ஸ். டிங்கிறது ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், எஃப்ங்கிறது பாடி ஃபோர்ஸ். இந்த ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பேஸ் ஆன் சர்ஃபேஸ் தானே, அதனால் இன்டெக்ரல் ஆஃப் சர்ஃபேஸ் டிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ். பாயிண்ட் லோட்
பாயிண்ட் லோட் என்ன, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இது மட்டும் குமுலேட்டிவ் சம்மேஷன் போட்டுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் இன்ட்டு பாயிண்ட் லோடு, இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகுது, அதனால ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்னு போடுறாங்க. இப்போ 1 to 100னா ஒவ்வொரு 1லேருந்து 100 வரைக்கும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் ஒர்க் பொட்டன்ஷியல். இந்த 3 ஈக்குவேஷனை இதை இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே பை இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிருக்கோம். ஸோ ஒர்க் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஜென்ரல் எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதான். ஸ்ட்ரெயின் இந்த மூணுமே வந்து பாடி ஃபோர்ஸு. அது மாதிரி எஃப்இஏவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா இதான். F is equal to K into Q டிஃபார்மேஷன், அப்புறம் வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். அது மாதிரி ஷேப் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா இதான். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து என்னென்ன ஜென்ரல் ஈக்குவேஷன் ஏங்கிறது எல்லாமே இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஷேப் ஃபங்க்ஷனோட டெரிவேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.